நியூஸ் போக்கஸ் தமிழ் ஊடகத்துக்கு உங்களுடைய பேராதரவை தர வேண்டும். வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். பார்லிமெண்ட் ரொம்ப பரபரப்பா இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். தொடர்ச்சியா அதானி விஷயத்துல எதிர்கட்சிகள் நாடாளுமன்றத்தை முடக்கினதா இருக்கட்டும், 2 அவைகளையுமே முடக்கினதா இருக்கட்டும் அப்படிங்கிற விஷயங்கள் ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு. தற்போதைக்கு பாத்தீங்கன்னா 75வது ஆண்டு அரசியலமைப்பு சாசனம் ஏற்றப்பட்ட அந்த நாளை கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக அது சார்ந்த விவாதத்தை ஆளும் பாஜக திட்டமிட்டு ஏற்படுத்தி இருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, இந்த டிபேட் எதுக்கு அவங்க முன்னெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா இதுதான் அவங்களுக்கு எதிரான அரசியல இந்திய கூட்டணி பயன்படுத்துறாங்கிறத கவனிக்கிறோம். குறிப்பா காங்கிரஸ் பயன்படுத்துறாங்க. இந்த டிபேட் அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு காரசாரமா போகுது. நேற்றுக்கு பிரியங்கா காந்தி ரொம்ப வெளுத்து வாங்கினாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இன்னைக்கு ராகுல் காந்தி அந்த விஷயத்தை கையில் எடுத்து வெளுத்து வாங்குறாரு. அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயத்தை செட் பண்றாங்க. என்ன செட் பண்றாருன்னா, சவார்கரை பாஜக அவமதிக்குது அப்படிங்கிறாரு. சவார்கர் மனுஸ்மிருதி பின்பற்றன்னு சொல்றீங்க. நீங்க மனுஸ்மிருதி பின்பற்றாம அரசியலமைப்பு சாசனம் பாதுகாக்கணும். அந்த அரசியல் நீங்க சரிங்க அப்படின்னா நீங்க சவார்கர் ஏன் நீங்க அவமானப்படுத்துறீங்க அப்படின்ற மாதிரி அவர் அங்கிருந்து வச்சு ஆரம்பிக்கிறார். எப்படி பாக்குறீங்க? எந்த ஆயுதத்தை கொண்டு இதுவரை நீங்கள் எதிரிகளை தாக்கிக் கொண்டிருந்தீர்களோ, இப்போது எதிரிகளின் கையிலும் அதே ஆயுதம் சிக்கிக் கொண்டிருக்கிறது என்பதை போர்க்களத்தில் பாஜக உணர வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு ராகுல் காந்தி பேசி இருக்கக்கூடிய செய்தியினுடைய சாரம். குறிப்பாக ராகுல் காந்தி சொன்ன செய்தி என்பது, நீங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி நடப்பவர்கள் அல்ல, மனுஸ்மிருதியின்படி நடப்பவர்கள் என்பதை நாடாளுமன்றத்தினுடைய நிறைந்த அவையில் சொல்லி இருக்கிறார். இது அண்ணாவினுடைய பாணிதான். நீங்கள் எதை பேசக்கூடாது என்று தடுக்கிறீர்களோ அதை வேறு ஒரு வகையில் பாசிட்டிவ் நரேஷன்ஸ் என்கிற அந்த அடிப்படையில் பேசுவது என்பது ஒரு லாவகமான அரசியல். தமிழ்நாடு தனிநாடு கேட்கப்படுகிறது. நீங்கள் தமிழ்நாடு என்று பேசக்கூடாது, மதராஸ் ஸ்டேட் தான், இந்தியா என்பதுதான் நாடு, அதற்குள் எப்படி ஒரு நாடு உருவாக முடியும் என்பது அன்றைக்கு இருந்த ஒன்றிய அரசாங்கம் எழுப்பிய கேள்வி. காங்கிரஸ் கட்சி அதிலே ரொம்ப நுட்பமாக கையாண்டார்கள் அந்த அரசியலை என்றுதான் நான் சொல்வேன். அப்போதுதான் அண்ணா பேசுகிற போது சொன்னால், ஐ எம் பிலாங்ஸ் டு திராவிடியன் ஸ்டாக், ஐ எம் பிரிவென்டட் டு சே தமிழ்நாடு என்று சொன்னார். நான் தமிழ்நாடு என்று சொல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று அண்ணா சொன்னார். அது ரொம்ப அற்புதமான ஒரு உரை. அப்படிப்பட்ட உரையைத்தான் இன்றைக்கு ராகுல் காந்தி நிகழ்த்தி இருக்கிறார் என்று நான் புரிந்து கொள்கிறேன். நீங்க ஏன் இப்படி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கிட்டு வந்திருக்கிறீங்க, நீங்க சாவர்கர் வழி வந்தவர்கள் அல்லவா என்று நேரடியாக கேள்வி எழுப்பினால் அவை குறிப்பிலிருந்து நீக்கி விடுவார்கள். நிறைந்த அவையில் இது இடம்பெறாது. அதனால்தான் ரொம்ப லாவகமாக அண்ணாவினுடைய பாணியை கையாண்டு ராகுல் காந்தி பேசி இருக்கிறார் என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இப்போதுதான் பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவினுடைய சூழலை புரிந்து கொண்டு அந்த இடத்துக்கு நிற்கிறார்கள், அல்லது நிற்பது போல நடிக்கிறார்கள். இந்த இரண்டில் ஏதோ ஒன்று இருக்க வேண்டும். அது பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டுமே தெரிந்த உண்மை. நாம் வெளியிலிருந்து பார்க்கிற காரணத்தால் சில செய்திகளை பூடகமாக சொல்லலாமே தவிர, அரசியல் தட்பவெட்பம் கருதி அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை சொல்லலாமே தவிர, உண்மை நிலை என்ன என்பதை பாரதிய ஜனதா கட்சி மட்டுமே அறியும். மோடி என்ன நினைத்து இதை கையில் எடுத்திருக்கிறார், எதனால் ராஜ்நாத் சிங் இதை இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் பேச எத்தனித்து அதை ஒரு பேசு பொருளாக்கினார், அதற்கு பின்னால் என்ன அரசியல் இருக்கிறது, இத்தனை நாட்களாக இதே அரசியலமைப்பு சட்டத்தில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தவர்கள் தான். என்னை பொறுத்தவரையில இன்றைக்கு எல்லோர் பேசியதை விடவும் அண்ணன் ராசா பேசியது என்பது உண்மையிலேயே நான் வியந்து ரசித்து கேட்ட ஒரு உரைகளில் இன்றைய அண்ணன் ராசாவினுடைய நாடாளுமன்ற உரை என்பது ஒன்று. ரொம்ப குறிப்பா ஒரு செய்தியை சொல்றாரு. பாஜக தொடர்ந்து எமர்ஜென்சி இந்திய அரசியலமைப்பு சாசன சட்டத்தை கொன்று புதைத்து விட்டது என்பது பிரதானமாக காங்கிரஸ் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. காங்கிரசினுடைய அன்றைய எமர்ஜென்சியை எதிர்கொண்டவர்களில் பெரும்பான்மையானவர்கள் இன்றைக்கு காங்கிரஸோடு கரம் கோர்த்து நிற்கிறார்கள். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகமும் ஒன்று. அதை பட்டவர்த்தனமாக நாடாளுமன்றத்தில் அண்ணன் ராசா இன்றைக்கு பேசினார். என்ன சொல்லி பேசினார் என்று சொன்னால், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் 24 வயது இளைஞனாக சிறை கொட்டடியிலே பூட்டப்பட்ட பொழுது இங்கே இருந்த டாக்டர் கலைஞர் அவர்கள் சிறை கொட்டடிக்கு போய் பார்க்க சென்றார். வழக்கமாக அணிகிற அரைக்கை சட்டை அணியாமல் அவர் ஒரு முழுக்கை சட்டை அணிந்திருந்தார். அந்த முழுக்கை சட்டைக்கான காரணத்தை எல்லாம் அவர் சொல்கிறார். நான் நீண்ட நேரம் அது குறித்து பேச விரும்பவில்லை, ரொம்ப ரத்தின சுருக்கமாக அதை சொல்லிவிட வேண்டும் என்று நினைக்கிறேன். அதுக்கெல்லாம் பதில் சொல்லிவிட்டு, நான் பாதிக்கப்படுவது பெரிதல்ல, இந்தியா பாதிக்கப்பட்டிருக்கிறது, என்னை தாக்கியதை விட இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை தாக்கி இருக்கிறார்கள் என்கிற கவலை இருக்கிறது என்று சொல்லி, இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் அன்றைக்கு 24 வயது இளைஞனாக அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கலைஞரிடத்திலே சொன்னார் என்கிற செய்தியை சொல்லிவிட்டு சொன்னார், நாடு பெரிதா கட்சி பெரிதா என்று வருகிற போது நாடு பெரிது என்று நினைத்தவர் அண்ணா, அந்த வழியில் வந்திருப்பவர்கள் நாங்கள். உண்மையிலேயே சொல்கிறேன், இந்திய அரசியலமைப்பு சட்டம் பெருத்த சேதாரத்துக்குள்ளானது
எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்ட போதுதான். ஆனால் அப்போதாவது சேதாரம் தான் ஏற்பட்டது, அதை சரி செய்ய முடிந்ததே தவிர இப்போது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை காலில் போட்டு மிதிப்பவர்கள் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். ராஜ்நாத் சிங் அவர்களையும் காட்டியே பேசினார். அவர் உரையை துவங்குகிற போதே சொன்னார், ராஜ்நாத் சிங்கை எனக்கு 1999 தெரியும். நீண்ட நெடுங்காலமாக நானும் அவரோடு அமைச்சரவையில் பங்காற்றியவன் தான் வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சி காலத்தில். அப்படிப்பட்டவர், அவர் ஒரு உயர்ந்த மனிதர் என்று நான் கருதுகிறேன். ஆனால் அவர் உயர்ந்த மனிதர் என்கிற அந்த இடத்தை எப்போதும் தக்க வைத்துக் கொள்வதற்கு தயாராகவே இருந்ததில்லை. அவர் சனாதானவாதிகளினுடைய முகமாகவே வெளிப்பட்டிருக்கிறார் என்று நேரடியாகவே விமர்சனத்தை வைத்துவிட்டு சொன்னார், நீங்கள் இந்த அரசியலமைப்பு சாசனத்தினுடைய பிரயாம்பிளை பாதுகாப்பதற்கு தயாராக இருக்கிறீர்களா? அதற்கு உங்களிடத்துல ஏதாவது செய்தி இருக்கிறதா? நீங்கள் இந்திய அரசியலமைப்பு சாசன சட்டத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக இதை பேசுகிறீர்களா, அல்லது இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை வைத்து உங்களை தற்காத்துக் கொள்வதற்காக பேசுகிறீர்களான்னு ஒரு கேள்வியை அவர் எழுப்பினார். அந்த கேள்விக்கு பாரதிய ஜனதா கட்சியின் தரப்பில் கூச்சல் குழப்பம்தான் பதிலாக தர முடிந்ததே தவிர ஒரு முறையான பதிலை அவர்களால் சொல்ல முடியவில்லை. நீங்கள் ராகுல் பேசியதையும் அண்ணன் ஆராசா பேசியதையும் ஒப்பிட்டு பாருங்களேன். சாவர்கரினுடைய எதிரியாக நீங்கள் இன்றைக்கு மாறி இருக்கிறீர்கள்னு அவர் சொன்னார்ல. அப்ப உண்மையிலேயே பற்றுறுதியும் அந்த அரசியலமைப்பு சாசன சட்டத்தின் மீது நம்பிக்கையும் இருந்திருக்கும் என்று சொன்னால் அண்ணன் ஆராசாவுக்கு பதில் சொல்லி இருக்க வேண்டுமே. உடனடியாக எழுந்திருக்க முடியுமே. ராஜ்நாத் சிங்கே பேசி இருக்க முடியுமே. ஏன் ராஜ்நாத் சிங் பேசவில்லை என்று கேட்டால், அவர்கள் ஒப்புக்காக இந்திய அரசியலமைப்பு சாசனத்தினுடைய விழாவாக இந்த 75 ஆண்டுகள் கடந்தது என்பதை பேசுகிறார்கள். இதற்கு பின்னால் பல்வேறு நபர்கள் இருந்தார்கள். அம்பேத்கர் 3 ஆண்டுகள் யோசித்து தீர்க்கமாக முடிவுகளை எழுதி வைத்துவிட்டு அம்பேத்கர் நிறைவாக ஒரு செய்தி இந்திய அரசியலமைப்பு சாசன சட்டத்தை நிறைவேற்றியதற்கு பிறகு சொன்னார், மதத்தின் பெயரால் இந்த நாடு துண்டாடப்படுகிற ஆபத்து வரும் என்று சொன்னால் இந்த அரசியலமைப்பு சாசன சட்டத்தினுடைய மதிப்பும் மாண்பும் அடியோடு அழிக்கப்பட்டு விடும் என்று அம்பேத்கரே சொன்னார். அது பல இடங்களில் பதிவாகவே ஆகி இருக்கிறது. அன்றைக்கு அம்பேத்கர் தீர்க்க தரிசனத்தோடு எதை சொன்னாரோ அதுதானே இன்றைக்கு நிறைவேற்றப்படுகிறது. இவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இன்னொன்று முக்கியமான செய்தியை நான் விட்டுவிட்டேன். ராஜ்நாத் சிங் அறிமுக நிலையிலேயே இது 75வது ஆண்டு என்று பெருமிதம் கொள்கிற பேச்சை எல்லாம் பேசிவிட்டு அரசியலமைப்பு சாசன சட்டம் ஒரு கட்சியினுடைய கொள்கை புத்தகமாக மாறக்கூடாது என்று அவர் பேசினார் அல்லவா? எதை வைத்து அவர் அப்படி சொன்னார்? ராகுல் காந்தி சமீப காலமாக இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்று புத்தகத்தை தூக்கி கொண்டு அலைகிறாரே, அதனால் அப்படி சொல்கிறாரா? அல்லது காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி காலத்தில் தான் இந்திய அரசியலமைப்பு சாசன சட்டம் யாத்து தரப்பட்டது என்கிற பெருமையை காங்கிரஸ் கட்சி பெறுகிறதே, அதை வைத்துக் கொண்டு சொல்கிறாரா என்பது தெரியாது. நீங்கள் ஏன் இத்தனை நாட்கள் கொண்டாடவில்லை? ஒரு கேள்வி இருக்குல்ல. இன்றைக்கு ஆசா அண்ணன் கூட இன்னொரு கேள்வியையும் எழுப்பினார். அம்பேத்கருக்கு பின்னால் ஷியாம் முகர்ஜி இருந்தார், வல்லபாய் பட்டேல் இருந்தார், நேரு இருந்தார், இப்படி ஏராளமானவர்கள், அபுல் கலாம் ஆசாத் இருந்தார், ஏராளமானவர்கள் அவரோடு இருந்தார்கள் இந்திய அரசியலமைப்பு சாசன சட்டத்தை யாத்து தருவதற்கு துணையாக. அதில் ஒருவராவது உங்களுடைய மூதாதையர்களான RSS காரர்கள் இருந்தார்களா என்கிற கேள்வியை அவர் இன்றைக்கு எழுப்பினார். அப்போ அரசியலமைப்பு சாசன சட்டத்தை அதான் நான் வர்றேன். நீங்க அந்த கேள்வியை கேட்பீங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நான் வர்றேன் இப்போ. அப்போ அரசியலமைப்பு சாசன சட்டத்தை யாத்து தருவதற்கு எந்த விதத்திலுமே பங்களிக்காதவர்களாக RSS காரர்கள் வெளிப்பட்டார்கள். நீங்கள் கேட்ட கேள்வி அண்ணன் ஆராசா பேசிய போதே நானும் உணர்ந்தேன். ஏன்னா ஷியாம் முகர்ஜியை சொல்கிறாரே, ஷியாம் பிரசாத் முகர்ஜி என்பவர் முழுக்க முழுக்க RSS-னுடைய வார்ப்பு அல்லவா, RSS-னுடைய முகம் அல்லவா என்று சொல்லி. ஆனால் 3 ஆண்டுகள் அவகாசம் தேவைப்பட்டது அல்லவா அம்பேத்கருக்கு. துவக்க 3 கூட்டங்கள் அல்லது 4வது கூட்டம் என்று நான் கருதுகிறேன். எனக்கு சரியாக நினைவில்லை. 3வது கூட்டமாக இருக்கும் அல்லது 4வது கூட்டமாக இருக்கும். அந்த கூட்டத்திலேயே அம்பேத்கரினுடைய வழி சரியான வழி அல்ல, இந்த வழியில் அரசியலமைப்பு சட்டத்தை யாத்து தர முடியாது, இந்த பிரியாம்பிள்ஸ்ல கொண்டு வர வேண்டிய இன்னும் சில ஷரத்துக்களை கூடுதலாக சேர்க்க வேண்டும் என்பது ஷியாம் பிரசாத் முகர்ஜியினுடைய பிரதான கோரிக்கை. அன்றைக்கு எழுந்த கோரிக்கை இன்றைக்கும் அப்படியே அதை நீர்த்து போகாமல் வைத்திருக்கிறார்கள். அந்த வகையில் பாஜகவை RSS-ஐ பாராட்டத்தான் வேண்டும். ஆனால் அன்றைக்கு அபுல் கலாம் ஆசாத் துவங்கி ஜவஹர்லால் நேருவிலிருந்து ஏன் வல்லபாய் பட்டேல் கூட அதை ஏற்பதற்கு அன்றைக்கு தயாராக இல்லை. விடாபிடியாகவே தான் இருந்தார் அம்பேத்கர். அவர்கள் சொல்வதையெல்லாம் ஏற்க முடியாது என்று சொல்லி அந்த கூட்டத்திலிருந்து அடுத்து எந்த கூட்டங்களுக்கும் ஷியாம் பிரசாத் முகர்ஜி பங்கேற்கவும் இல்லை. ஷியாம் பிரசாத் முகர்ஜியினுடைய எண்ணத்தை ஒரு துளி அளவு கூட பயன்படுத்தி கொள்ளாமல் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் யாத்து தரப்பட்டது. இதுதான் யதார்த்தமான உண்மை. அதனால் தான் ஷியாம் பிரசாத் முகர்ஜியினுடைய பெயரை திட்டமிட்டே அண்ணன் ஆராசா ஷியாம் பிரசாத் முகர்ஜி இருந்தார் என்கிற செய்தியை சொல்கிறார். நீங்கள் இன்றைக்கு கேட்டதை போல ராஜ்நாத் சிங் போன்றவர்கள் அல்லது
வேறு யாராவது பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் கிரண் ரிஜிஜுவே கூட எழுந்து கேட்டிருக்கலாம். ஏன் ஷியாம் பிரசாத் முகர்ஜி எங்களுடைய மூதாதையர் இல்லையா என்று சொல்லி. அப்படி கேட்டிருந்தால் மூக்குடைப்பட்டு போயிருப்பார்கள். ஷியாம் பிரசாத் முகர்ஜியை அன்றைக்கே நான் கலோக்கியலான மொழியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பிடரியை பிடித்து வெளியேற்றினார்கள் அந்த குழுவில் இருந்து ஷியாம் பிரசாத் முகர்ஜி என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு அன்றைக்கு நிலையிலேயே RSS காரர்களினுடைய எண்ண ஓட்டங்களை பிரதிபலிக்கிற இடத்தில் இந்தியாவினுடைய முகங்கள் இல்லை என்பதைத்தான் யதார்த்தமான உண்மை சம்பவங்கள் உணர்த்தி கொண்டே இருக்கின்றன. இன்றைக்கு ஏதோ ஒரு அரசியல் காரணம் கருதித்தான் இதை கையில் எடுத்திருக்க கூடும். 2 விஷயங்களாக இதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒன்று, அதானியினுடைய விவகாரம் நாடாளுமன்றத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றது. அதானியினுடைய விவகாரத்தால் நாடாளுமன்றத்தை நடத்த முடியாத ஒரு போக்கு நிலவுகிறது. காங்கிரஸ் கட்சி வெறுமனே நாடாளுமன்றத்துக்குள் மட்டும்தான் அதானியினுடைய விவகாரத்தை பேச வேண்டும் என்று முடிவு செய்து வைத்திருக்கிறார்கள் போலும். உண்மையிலேயே மக்கள் மன்றத்தில் பேச வேண்டியதை நாடாளுமன்றத்தில் பேச வேண்டியதாக கருதி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவையை முடக்குவதால் நாடாளுமன்றம் நடைபெறாமல் போகிறது. அதில் எனக்கு மாறுபட்ட கருத்துகள் உண்டு. ஆனாலும் இந்த விவகாரத்திலிருந்து பாரதிய ஜனதா கட்சியால் தப்பவே முடியவில்லை என்கிற ஒரு சூழல் உருவாகி இருக்குல்ல, அதிலிருந்து தப்பிக்கொள்வதற்காக இந்த 75 ஆண்டு கொண்டாட்டம் என்பதையெல்லாம் இவர்கள் கையில் எடுத்துக்கொண்டு வருகிறார்களோ என்கிற ஒரு அச்ச உணர்வு எழுந்திருக்கிறது. ஆனாலும் எதை அவர்கள் கையில் எடுத்தார்களோ அது அவர்களுக்கு சாதகமாக நாடாளுமன்றத்தில் அமையவில்லை என்பதை இந்த 2 நாட்களாக நாடாளுமன்றம் உணர்த்தி கொண்டிருக்கிறது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அரசியலமைப்பு சாசனத்தை எடுத்து கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பாஜக இனிஷியேட் பண்ணும்போது இதே காலகட்டத்திலாம் வந்து பிரியாம்பல்ல இருக்கிற முக்கியமான சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு உறுத்துது அப்படிங்கிற மாதிரி மதச்சார்பற்ற விஷயம், செக்குலரிசம் போன்ற விஷயங்கள்லாம் வந்து வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த நோக்கி நகர்றாங்க. அதுக்கான பல வழக்குகளும் நீதிமன்றத்துக்கு போறாங்க. பட் நீதிமன்றம் அதை நிராகரிக்குதுங்கிற ஒரு பாலிட்டிக்ஸ் ஒரு பக்கம் பாக்குறோம். ஒண்ணு. 2வது பாத்தீங்கன்னா, மதச்சார்பற்றன்னு சொல்லி என்னதான் இருந்தாலும் அரசியல் சட்டத்துல ஒரு வாசகமா இருந்தாலும் கூட, பட் இது வந்து பாஜக வெளிப்படையாவே வந்து அவங்க என்ன அரசியல் செய்யறாங்க, ஒரு மதவாத அரசியல வெளிப்படையா செய்யறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ரீசெண்டா நடந்த உத்தரப்பிரதேச சம்பல் பகுதியில் நடந்த பெரிய பிரச்சனை, அந்த பிரச்சனையை தொட்டு எல்லாரும் கேள்வி எழுப்புறாங்க. இப்ப சமுதாயத்துல மதம் சார்ந்த ஒரு விஷயம் ரொம்ப ஹாட்டா பீக்கா பக்கத்துல இருக்கு. இதே நேரத்தில் அரசியல் சட்டத்தையும் எடுத்து நாம அதுக்கு வந்து அதுக்கு பக்கத்துல நாம இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பாஜக நாடாளுமன்றத்தில் நிறுவனம் நினைக்கிறாங்களே, இது அவங்களுக்கே ஒரு நெருடல் அமைதியா எப்படி இந்திய கூட்டணி இதுதான் விமர்சனம் பண்ணா நிச்சயமா அவங்களுக்கு தெரியும். எதுக்கு அந்த வாய்ப்பு அவங்களுக்கு கொடுக்குறாங்க? இல்ல, நீங்கள் துவக்கத்திலேயே முதல் கேள்வியில் கேட்டீர்கள், எதை வைத்துக் கொண்டு காங்கிரஸ் அரசியல் செய்யுமோ, காங்கிரசுக்கு அரசியல் செய்வதற்கு எது வாய்ப்பாக அமைந்திருக்கிறதோ அதையே நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கு பாஜக துணிந்திருக்கிறார்களே, இதை எப்படி நீங்கள் பார்க்கிறீர்கள் என்கிற உங்கள் கேள்வி இருக்குல்ல, அதுல ஒரே ஒரு விடைதான். அந்த கேள்விக்கும் சரி, இப்போது நீங்கள் கேட்டிருக்கிற கேள்விக்கும் சரி, பாரதிய ஜனதா கட்சி எதை செய்வது என்று தெரியாமல் தடுமாறி கொண்டே இருக்கிறார்கள். நாம் பலமுறை உங்களிடமே நேர்காணலில் நான் பேசியிருக்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி இந்த 10 ஆண்டுகளாக சந்திக்காத ஒரு ஆட்சி நிர்வாகத்தை இந்த 11வது ஆண்டில் சந்திக்கிறது. நாடாளுமன்றம் இப்படி அமையப்பெறும் என்று அவர்களால் நினைத்து கூட பார்க்க முடியவே இல்லை. நீங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று பேசுவதற்கு பின்னால் கூட இந்த அரசியல் தான் ஒளிந்து கிடக்கிறது. நீங்க ராம்நாத் கோவிந்தினுடைய அறிக்கை இருக்கிறது அல்லவா, 18,000 பக்கத்துக்கு அதிகமான அறிக்கையை அவர் கொடுத்தார் திரௌபதி முர்மு அம்மையாரிடம். அதுல இவங்க என்ன நோக்கம் சொன்னாங்க, தேர்தலுடைய செலவினங்களை குறைக்கணும்னு சொன்னாங்க. ஆனா தேர்தல் செலவினங்கள் குறைக்கப்படும் என்கிற ஏதாவது ஒரு விஷயத்தை அந்த 18,000 பக்கத்துக்கு மேலான இருந்த அறிக்கையில் ராம்நாத் கோவிந்தினுடைய குழு கொடுத்திருக்கிறதான்னு கேட்டா இல்ல. ஆனாலும் அதை இப்போது தூக்கி வைத்துக் கொண்டு ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது என்று சொன்னால் என்ன காரணம்? ஏதாவது ஒரு வகையில் நாடாளுமன்றத்தை மடைமாற்றி விட வேண்டும். எதிர்க்கட்சிகளினுடைய சிந்தனையை வேறு ஒரு பக்கம் திசை திருப்பி அரசியலில் ஏதாவது ஒரு வகையிலிருந்து இப்போதைய நாட்களை நகர்த்திட வேண்டும். இன்றைய பொழுது நகர வேண்டும் என்பது அவர்களுக்கு இப்போது மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. நாளை எப்படி நகரும், நாளை அது குறித்த பேசுபொருள் என்னவாக இருக்கும் என்பதை அவர்கள் கருதவில்லை. நீங்க முதல் மசோதாவாக வக்பு சீர்திருத்த மசோதாவை கொண்டு வந்தார்கள். அந்த மசோதாவையே அவர்களால் நிறைவேற்ற முடியாமல் தானே ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு போச்சு. ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டியில கொடுத்ததை எல்லாம் இப்போது ஏற்றுக்கொண்டு அப்படியே அதை செயல் வடிவப்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறார்களான்னு கேட்டா இல்ல. அப்ப ஏன் மோடிக்கு தெரியாதா? முதல் மசோதாவே கிடப்புல கிடக்கு, நம்மளால நிறைவேற்ற முடியல. அடுத்து ஒரே நாடு ஒரே தேர்தல்னு வருகிற போது மிகப்பெரிய சிக்கலை நாம் சந்திக்க நேரிடும். மாநிலங்களுடைய அதிகாரத்தை பறிக்கிற வகையில உள்ளாட்சி தேர்தல்களையும் ஒன்றிய அரசினுடைய உத்தரவின் பேரில் நடத்திட வேண்டும் என்கிற ஒரு சரத்து இடம்பெற்றிருக்கிறது ராம்நாத் கோவிந்த் குழுவினுடைய அறிக்கையில. அதற்கு 50 விழுக்காடு மாநிலங்கள் ஒப்புதல் தர வேண்டும். அது 2ல் 1 பங்கு மெஜாரிட்டி சட்டப்பேரவைகளில் இருந்து கிடைத்தால் மட்டும்தான் நிறைவேற்ற முடியும். அப்படி கிடைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா அதுவும் இல்லை. ஆனாலும் ஏன் எடுக்கிறார்கள்? இன்றைய நாளை கடத்திட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய எண்ண கணக்காக இருக்கிறது. அதே பதில்தான் இப்போது நீங்கள் கேட்டிருப்பது. இந்த ஒரு நெருக்கடியான நாளை கடக்கணும் அப்படிங்கறது அவங்க வியூகமா, அல்லது வந்து மோடி வந்து
நான் 240 வந்துட்டேன் அப்படிங்கிறதுனால வந்து நான் வந்து ஏதோ தோல்வி அடைஞ்சிட்டேன், என்னால இனிமேல் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு நினைச்சிடாதீங்க. நான் இதை வச்சுட்டே அந்த ஆட்டத்தை ஆடி காட்டுறேன் பாருங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தான் நான் வந்து அவர் பின்பற்றுறேன். அப்படி இதை பார்க்க முடியாது. இல்ல, நீங்கள் சொல்வதை போன்ற நான் இன்னும் எதிலிருந்தும் பின்வாங்கவில்லை, நான் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறேன் என்பதை மோடி சொல்கிறார் அல்லவா? அதை எதிர்க்கட்சியினர் அல்ல, பாரதிய ஜனதா கட்சியில் இருப்பவர்களே நம்புவதற்கு தயாராக இல்லை. ஏனென்று சொன்னால், இவரால் பேச முடியுமே தவிர செயல்படுத்த முடியுமா என்கிற அந்த நிலையிலிருந்து கேள்வி எழுப்பப்படுகிறது இல்ல. அதற்கு பாரதிய ஜனதா கட்சியினரே விடை சொல்வார்கள், மோடியால் செயல்படுத்த முடியாது என்று சொல்லி. நீங்க பல விஷயங்களை கடந்த காலங்களில் நடந்ததோடு இந்த காலத்தில் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்களேன். மாதவி பூரிபூஷனுடைய விவகாரம் இருக்குல்ல, அதற்கு வந்து பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டி PAC நோட்டீஸ் அனுப்புனாங்க. இதுவே பழைய பாரதிய ஜனதா கட்சியாக இருந்திருந்தால் நாடாளுமன்றத்தில் இதை வேறு வகையில் எதிர்கொண்டிருப்பார்கள். பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டிக்கே நோட்டீஸ் அனுப்புகிற அளவுக்கு ஒரு பிரச்சனையை மாற்றியிருப்பார்கள். ஆனால் KC வேணுகோபாலை இவர்களால் ஏதாவது ஒரு இடத்தில் கொண்டு வந்து லாக் பண்ண முடிஞ்சதா? ஏதாவது ஒரு வகையில் நெருக்கடிக்கு ஆளாக்க முடிஞ்சதா? ஆளாக்க முடியல. இதையெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒன்றிய அமைச்சர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பார்க்காமலா இருக்கிறார்கள்? மாதவி பூரிபூஷுக்கு இந்த பொறுப்புகளை தர வேண்டும் என்று வாரி கொடுத்தார்கள் அல்லவா செபியினுடைய தலைவர் பொறுப்பை. அதற்கு பின்னால் இருந்து இயங்கிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பெருந்தலைகள் எல்லாம் இதில் கவனிக்காமலா இருக்கிறார்கள். எனவே நீங்கள் சொல்வது ஒரு விழுக்காடு கூட பாரதிய ஜனதா கட்சியினரே நம்புவதற்கு தயாராக இல்லாத சூழல் என்பது ஒன்று வந்துவிட்டது. எனவே அது குறித்தெல்லாம் அவர்கள் இப்போது கவலைப்படவில்லை. மோடிக்கு தனிப்பட்ட ஓகே. முறையில் அந்த எண்ண ஓட்டங்கள் இருந்திருக்கலாம். மாதவி குறிப்பிச்ச விவகாரமா இருக்கட்டும், அல்லது வந்து அதானி விவகாரமா இருக்கட்டும், இது போன்ற விவகாரம் வந்து மோடி பெரும்பான்மை இருந்த பொழுதும் இருந்தது. இப்பொழுதும் அது இருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஆனா இதெல்லாம் இந்த பிரச்சனை லைவ்ல இருந்துட்டே தான் இருக்கு. ஆனா இதுக்கு எதிர்க்கட்சிகளால என்ன விதமான தீர்வு கொடுத்துட முடிஞ்சிச்சு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. எண்ட் ஆஃப் த ரிசல்ட் பார்த்தா மோடி இந்த மாதிரியான தவறுகளுக்கு எதிர்க்கட்சிகளால அவரால் எதிர்க்கட்சி இதை வந்து ஓவர் கம் பண்ண முடியல, அவர் தான் வெற்றி பெற்றாரு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த விஷயங்கள் இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி வந்து நம்ம வந்து மோடிக்கு ஒரு நெருக்கடி, ஒரு பலவீனத்தை ஃபீல் பண்ண முடியும்? நிச்சயமாக ரொம்ப அருமையான கேள்வி. எண்ட் ஆஃப் த டே ரிசல்ட்ங்கிறது என்னவா இருக்கு? எதிர்க்கட்சியால் என்ன செய்திட முடியுதுன்னு. இதுவரைக்கும் கேள்வியை எழுப்ப முடியாத நிலையில் இருந்தவர்கள் இன்றைக்கு கேள்வி எழுப்புகிற நிலைக்கு வந்திருக்கிறார்கள். அதிலிருந்து ஒருபடி மேலே வந்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி இதுவரை எதிர்ப்பையே சந்திக்காமல் இருந்தவர்கள் இப்போது எதிர்ப்பை சந்திக்கிறார்கள். ஒருபடி கீழே இறங்கி இருக்கிறார்கள் என்பதையும் நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டின்னு ஒண்ணு இருக்குங்கிறத மோடி இந்த 10 ஆண்டுகள்ல கேள்விப்பட்டாரா? அவருடைய வாயால் உச்சரித்தாரா? நாடாளுமன்றத்தில் அப்படி ஒரு அணுகுமுறை இருக்கு என்பதை மோடி அறிந்தாவது வைத்திருந்தாரா? இதெல்லாம் மில்லியன் டாலர் கொஸ்டினாகத்தான் இருந்திருக்கும் மோடிக்கு. அப்படியெல்லாம் எதையுமே அவர் சந்திக்காமல் நேரடியாக அவர் எதை நினைக்கிறாரோ அதை செயல்படுத்தி முடிப்பதற்கு அவர் எல்லா வகையிலும் நாடாளுமன்றத்தை முழுமையாக பயன்படுத்தினார். அவருக்கு இருந்த அதிகாரம், நான் இல்லை என்றெல்லாம் சொல்ல மாட்டேன், தவறா பயன்படுத்தினார்லாம் சொல்ல முடியாது. அவருக்கு இருந்த அதிகாரத்தை பயன்படுத்தி எல்லாவற்றையும் செவ்வனே செய்து முடித்தார். ஆனால் இப்போது எதிர்க்கட்சிகளினுடைய அழுத்தம் தாழாமல் JPCக்கு ஒரு மசோதாவை அனுப்பி JPC ஊர் ஊராக சென்று கருத்து கேட்கிற நிலைமை வந்திருக்குதுல்ல. இதுவே மோடிக்கு பின்னடைவு இல்லையா? இதுவே எதிர்க்கட்சிகளுக்கு கிடைத்த வெற்றி இல்லையா? எண்ட் ஆஃப் தி டே என்ன ரிசல்ட்? வக்பு மசோதாவை நிறைவேற்றி விட முடியுமா? வக்பு மசோதாவை நிறைவேற்றி விட முடியும். JPCயினுடைய கருத்து கேட்புகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு சார். அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஃபைனல் ஸ்டேஜ். ஏன் நீங்க நாடாளுமன்றத்துல இதை விவாதத்துக்கு எடுக்கல? ஏன் இதுவரைக்கும் அந்த மசோதாவை நிறைவேற்றுவதற்கு முடிவுகளை நீங்க மேற்கொள்ளல? அந்த கேள்வி நீங்க ஒரு விஷயத்த நீங்க வந்து பின்பாயிண்ட் பண்ணி பேசுறீங்க. JPCக்கு வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் டைம் JPC 10 ஆண்டுகள பாத்துட்டாரு. அவருக்கு பார்லிமெண்ட்ல நெருக்கடி இருக்கு, எதிர்க்கட்சி இருக்குன்றது இந்த மாதிரி நெருக்கடியா நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க. இதன் காரணமா வந்து அடுக்கிட்டே போயிட்டு மோடிக்கு நெருக்கடி ஆயிடுச்சு, எதிர்க்கட்சிகள் ஸ்கோர் பண்ணிட்டாங்கன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா இப்ப என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஹரியானால பாஜக வெற்றி பெறாங்க, மகாராஷ்டிரால பாஜக கூட்டணி பெரிய வெற்றி பெறாங்க, இந்த பக்கம் இந்தியா கூட்டணி அப்படி தோல்வி அடிச்சுட்டே இருக்காங்க. எக்ஸப்ட் ஜார்க்கண்ட்ல மாறிடுச்சு. ஓகே, இப்ப இதன் பிறகு எப்படி மாறுதுன்னா, இந்த தோல்விக்கு பிறகு இந்த இன்சிடென்ட்க்கு பிறகு இந்த 8 மாத அரசியலுக்கு பிறகு பாத்தீங்கன்னா, இந்திய கூட்டணிக்கு தலைமை தாங்க காங்கிரஸ் தகுதியே இல்ல. அப்ப அந்த இடத்துக்கு வேற ஒருத்தர் வரணும்ன்ற இடத்துக்கு வந்து அந்த கோஷன் மாறுது. பாஜக கூட்டணி எதுவுமே மாறல, மோடியோட பிம்பம் எதுவும் குறையல, அவர் அப்படிதான் அங்கேதான் இருக்காரு. ஆனா மாறாக இந்திய கூட்டணியிலே எதிர்க்கட்சியா, வலிமை எதிர்க்கட்சியா காங்கிரஸ் இருந்தாலும் தலைமை தாங்க காங்கிரஸ் வேண்டாம், மம்தா வரட்டும்னு சொல்லி சொல்றாங்க. அந்த அளவுக்கு மாறுது. அப்ப யார் ஸ்கோர் பண்ணிட்டு பார்க்க வேண்டியது இருக்கு? ரொம்ப லாவகமாக ஒரு செய்தியை மட்டும் சொல்லாமல் எல்லா செய்தியையும் சுட்டி சுட்டி வந்தீர்கள். ஏன் மோடியினுடைய முகத்தையே காட்டாமல் மராட்டிய மாநிலத்தில் ஒரு தேர்தல் வெற்றியை RSS பெற்றது? மோடியினுடைய முகம் எங்கே காட்டப்பட்டது? இதற்கு முன்பு ஏதாவது ஒரு சட்டமன்ற தேர்தலில் மோடியினுடைய முகத்தை காட்டாமல் தேர்தல் அணுகுமுறை என்பது இருந்ததா? இல்ல, மோடியோட முகம் ஹரியானால காட்டல. நான் சொல்லிடுறேன், மோடியோட முகம் ஹரியானால காட்டப்படல. அங்க நயாப் சிங் சைனோட பேசும் பெரிய காட்டப்பட்டுச்சுங்கிறது ஒத்துக்கிறேன். பட் மகாராஷ்டிரால அவர் பிரச்சாரத்தில் பெரிய
ஈடுபட்டாரு. பிளெக்ஸ்ல அவரோட பேர்லாம் போட்டுருந்துச்சு, அவரோட பேனர் வைக்கப்பட்டிருந்துச்சு. அவரும் இல்ல ஈடுபட்டார் மகாராஷ்டிரா. நீங்க இன்னும் அரசியலை முழுமையாக உள்வாங்கவில்லை என்றுதான் நான் கருதுகிறேன். உங்களுடைய மோடியினுடைய படத்தை பயன்படுத்துவதாலோ, மோடியினுடைய தேர்தல் பிரச்சாரம் அந்த தேர்தலில் இடம்பெறுகிறது என்கிற காரணத்தாலோ மோடி அடையாளப்படுத்தப்பட்டு விட்டார் என்பது அல்ல. இதற்கு முன்பு நடந்த வெற்றிகள் எல்லாம் யாருக்கு காணிக்கையாக்கப்படுது? ஒண்ணும் வேணாம் சார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய உயிர் கொள்கைகளில் ஒன்றுதானே காஷ்மீரினுடைய சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்படுவது. காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்து மோடியினுடைய மூளையில் முளைத்த எண்ணமா? இல்ல. RSS இத்தனை ஆண்டு காலம் எதற்காக அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று கருதினார்களோ, அதை அதிகாரத்துக்கு வந்து வாஜ்பாய் காலத்தில் கூட செய்ய முடியாததை இப்போது செய்து முடித்தார்கள். அவ்வளவுதானே. இதனுடைய உரிமை கோரியது யார்? இதனுடைய புகழ் உச்சத்தை அடைந்தது யார்? மோடி அடைந்தார். ராமர் கோயிலை கட்டி முடித்ததற்கு பிறகு பேரும் புகழும் RSSக்கு வந்து சேர்ந்ததா? மோடிக்கு தான் வந்து சேர்ந்தது. ஆனா மராட்டிய மாநிலத்தினுடைய வெற்றி மோடிக்கு காணிக்கையாக்கப்படலைன்றதை நீங்க கவனிக்கணும். ஹரியானாவினுடைய வெற்றியும் மோடிக்கு காணிக்கையாக்கப்படல, யோசிக்கணும். இன்னொன்று, மோடிக்கு எல்லாமுமாக இருக்கிற அமித்ஷா ஃபார்முலா என்று ஒரு புதிய ஃபார்முலாவையே இந்திய துணை கண்டத்தில் அறிமுகப்படுத்தி பாரதிய ஜனதா கட்சியினுடைய பெரும் பகுதியான அதிகாரத்தை கைப்பற்றி கொடுத்த அமித்ஷா மராட்டிய மாநிலத்துல எந்த தேர்தல் பிரச்சாரங்கள்ல எத்தனை கூட்டங்கள்ல பங்கேற்றாரு நீங்க சொல்லுங்க. 3 கூட்டங்கள் அவருக்கு ரத்து செய்யப்பட்டது. நீங்க அதையும் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கு. இன்னொன்று, எதிர்கட்சி என்று சொன்னால் காங்கிரஸ் மட்டும் இல்ல சார். நீங்க ஏன் சார் காங்கிரஸ்குள்ளேயே போய் எதிர்கட்சிகள் என்கிற அந்தஸ்தை முடக்குகிறீர்கள்? காங்கிரசுக்கு இன்றைக்கு எதிர்கட்சி அந்தஸ்தை உருவாக்கி கொடுத்தது இந்தியா கூட்டணி. நீங்க ஒட்டுமொத்தமா வாங்க. இன்னொன்னு, இந்தியா கூட்டணி பலவீனம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா காங்கிரஸை வைத்து மட்டும் நீங்கள் மதிப்பிடுகிறீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கணக்கு தவறான கணக்கு என்று நான் சொல்வேன். மம்தா பானர்ஜி இன்னமும் வலுவிழக்காமல் தான் இருக்கிறார். மம்தா பானர்ஜி வின்னிங் சீட் எவ்வளவுன்றத 42ல நீங்க கணக்கு பண்ணி பாருங்க. மம்தா பானர்ஜி தான் அங்கே ஸ்டார். காங்கிரஸ் இணக்கமாக போகாத காரணத்தால் காங்கிரஸுக்கு ஒண்ணுதான் கிடைச்சது. ஆனா மம்தா பானர்ஜிக்கு என்ன கிடைச்சது? நீங்க அதை கணக்கிட்டு பார்க்கணும். 29 தொகுதியை மம்தா பானர்ஜி தான் கைப்பற்றினார். ஒன்று. இன்னொன்று, உத்தரப்பிரதேசத்தினுடைய நாயகன் அகிலேஷ் தான். அதே மாதிரி ஜார்க்கண்டினுடைய நாயகன் யார் என்று கேட்டால் ஹேமந்த் சோரன் தான். நீங்க இந்த கட்சிகள் எல்லாம் எதிர்கட்சிகளாக கணக்கில் கொள்ள மாட்டீர்களா? இந்த கட்சிகள் எல்லாம் எதிர்கட்சி வரிசையில் இடம்பெற மாட்டாங்க. எதிர்கட்சி அந்தஸ்தை காங்கிரசுக்கு கொடுத்தவர்கள் அவர்கள் தான். ஆனால் நீங்கள் காங்கிரஸ் மட்டுமே கணக்கிலே கொள்வது என்பது ஒரு சரியான கணக்காக இருக்காது என்றுதான் நான் கருதுகிறேன். இல்ல நான் எதிர்கட்சின்னு குறிப்பிடுறது இந்தியா கூட்டணி மொத்தமே சொல்றேன். பார்லிமெண்ட்ல 51 சீட்ல கிராஸ் பண்ண 99 சீட் வச்சிருக்க காங்கிரஸ் தான் இன்னைக்கு அதிகாரப்பூர்வ எதிர்கட்சி. அந்த இடத்துல நம்ம அதை பேசணும். அதுல மாட்டுக்கிறது இல்ல. நான் இங்க குறிப்பிட்டு பேசுறதுங்கிறது என்னன்னா, எதிர்கட்சிகள் இந்திய கூட்டணி சொல்றேன். இப்ப என்னன்னா, இப்ப பாஜகவுக்கு ஒரு நெருக்கடி, மோடிக்கு ஒரு நெருக்கடின்னு பேசுற இதே இடத்துல காங்கிரஸ்க்கு ஒரு நெருக்கடி இருக்கு. அந்த நெருக்கடியை காங்கிரஸ்குள்ள இருக்கு, அதாவது இந்திய கூட்டணி கட்சியிலே எழுப்புறாங்க. சரத்பவார் பேசுறாரு, மம்தா பேசுறாங்க, அகிலேஷ் பேசுறாங்க, லல்லு பேசுறாங்க. இதை பாஜக பேசல, எல்லாம் இந்திய கூட்டணிக்குள்ள இருந்தே பேசுறாங்க. அப்படின்னும் போது அப்ப இங்க நெருக்கடி யாருக்குன்னு பார்க்கும்போது காங்கிரஸ் தானே பெரிய நெருக்கடி உருவாயிருக்கு, இந்திய கூட்டணிக்கு தானே நெருக்கடி உருவாயிருக்கு. அப்படியே நான் பார்க்க வேண்டியதா இருக்கு. அதான் சொல்லுவாங்க. இந்தியா கூட்டணிக்கு நெருக்கடி உருவாகி இருப்பதாக நான் புரிந்து கொள்ளவில்லை. கருத்து முரண்பாடுகள் என்பது வேறு. நான் அதனால்தான் மம்தாவினுடைய விவகாரத்தை ரொம்ப ஆழமா அலசணும்னு நினைக்கிறேன். மம்தா எதிர்தரப்பில் நின்றார். யாருக்கு எதிர்தரப்பில் நின்றார்? பாரதிய ஜனதாவுக்கு எதிர்தரப்பில் நின்றார். அவர் இன்னமும் இந்தியா கூட்டணியில் தான் அங்கம் வகிக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதிர்ப்பு நிலைப்பாடு என்பது மாறிவிட்டதா? இங்கே இந்த புள்ளிகளில் எல்லாம் மாறுபாடுகள் இருந்தாலும் இணைப்பு புள்ளி என்று ஒன்று இருக்குது இல்ல, அது பாஜக தான். பாஜக இருக்கிற வரை இந்த கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இருக்கும் என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய அரசியல் யதார்த்தம். நீங்க பாஜக என்கிற மையப்புள்ளி இல்லை என்று சொன்னால் இதெல்லாம் சிதறுண்டு போகும். உண்மையிலேயே கொள்கை கூட்டணி இல்லை. இன்னைக்கு கூட நான் அண்ணன் ராசா பேசினதையே திரும்பவும் கோட் பண்றேன். காங்கிரஸையும் டேமேஜ் பண்ணி தான் அவர் பேசினாரு. இதே காங்கிரசுடைய ஆட்சியில் தான் என் மீது வழக்கு தொடுக்கப்பட்டது. அப்போதும் நான் பின்வாங்கவில்லை. உங்களுடைய ஆட்சி காலத்தில் தான் அந்த வழக்கு நடந்தது. அப்போதும் நான் பின்வாங்கவில்லை என்று அவர் சொல்கிறார். அப்போ காங்கிரசுக்கு ஒரு புனித தன்மையை கொடுக்க வேண்டும் என்பது அல்ல இந்தியா கூட்டணியினுடைய நோக்கம். காங்கிரஸில் இருக்கிற குறைபாடுகளையும் சுட்டிக்காட்டி கொண்டேதான் இருக்கிறோம். காங்கிரஸ் கட்சிக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் பேசிக்கொண்டேதான் இருக்கிறோம். அதனூடாகத்தான் எதிர்ப்பு அரசியலையும் பாஜகவுக்கு எதிராக செய்து கொண்டிருக்கிறோம். எனவே காங்கிரஸ் என்பது இங்கே எல்லாவற்றுக்கும் சர்வரோக நிவாரணி, காங்கிரஸ் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டது என்பது அல்ல. கடந்த காலத்தில் இருந்ததை விட அரசியல் மாற்றங்கள் இப்போது நிகழ்ந்திருக்கின்றன. மெல்ல மெல்ல மாற்றத்தை நோக்கி நகருகிற சூழல் என்பது உருவாகி இருக்கிறது என்பதை கள யதார்த்தத்திலிருந்து பார்க்க வேண்டியதுதான் இருக்கிறது. அன்றைக்கு இருந்த பலம் இன்றைக்கு எங்கே? அன்றைக்கு இருந்த அந்த அதிகாரம் இன்றைக்கு எங்கே? அவையெல்லாம் இன்றைக்கு கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கல. இதெல்லாம் எதிர்கட்சிகளுக்கு கிடைத்திருக்கிற முதல் கட்ட வெற்றி என்றுதான் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். பல்வேறு காலமா உங்களோட கருத்துக்களை வழங்கிருக்கீங்க. இந்த நேரத்தில் இணைந்ததுக்கு மிக்க நன்றி சார். நன்றி.